நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக அதாவது 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்க, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷபராசி அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகிய நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்களை இப்ப சந்திச்சுக்கிறீங்க. ஸோ இந்த ஆடி மாதத்துல இருந்து உங்க லைஃப் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு மனசுல ஒரு நீங்காத வலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க அனுபவிச்சுக்கிருக்கீங்க. அப்படியே மெல்லவும் முடியாம, சொல்லவும் முடியாம, அப்படிங்கிற மாதிரி உங்களால் எதையுமே இப்போ ஒரு சரியான நிலைப்பாடில் ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிலைமையில இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா உறுதியாக உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போகுது. இந்த மனக்குழப்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மன நிம்மதியுடன் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை ஒவ்வொன்றா செய்ய போகிறீங்க. அது என்ன சொல்லணும்னா, நீ வீழ்வேன் என்று நினைத்தேன், நீ எழுந்து வருவாயா அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்துல வீழ்ந்து கிடக்கணும்னு ஆசைப்பட்ட நபர்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய திறமையும் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட இந்த ஆணி மாதம் 18ஆம் தேதி வரையும் 15-18 வரையுமே ஒரு பர்ஃபெக்டான ஸ்டைல் பால் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, வேற லெவலில் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேகம் சூப்பராக இருக்கும், விவேகம், அதாவது பணமும் வரும், அந்த இடத்துல சந்தோஷமும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் போகும். சரியா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு இந்த 18க்கு மேலே சுக்கிர பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய ராசிக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்ந்து போய்கிட்டே இருப்பார், டிகிரி வைஸாக விலகி போவார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு மேக்சிமம் என்னை பொறுத்தளவு ஒரு 18க்கு மேலே 20 கிட்ட வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். ஓகேவா, அதுபோல் உங்களுடைய
ரகசியங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது மனசுக்குள்ள ஒரு ஆசைகள் வச்சுருப்பீங்க, இல்லை இதை செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா, அந்த விஷயங்களை என்ன பண்ணுங்க, நல்லபடியாக உங்கள் மனசு என்ன தோணுதோ அதை உங்கள் மனசு கேட்டு அதை அப்படியே செய்யுங்க. ஓகேவா? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுப்பிட்டு செய்யாதீங்க. இங்கே ஒரு ஐடியா கேட்கும்போது தான் இந்த 4 கால் முக்கியம். ஒரு டேபிளுக்கு 4 கால் முக்கியம், ஒரு சேருக்கு 4 கால் முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்காக நின்று நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் யார்கிட்டயும் ஐடியா கேட்கும்போது என்ன பண்ணும், ஒரு கால் இந்த பக்கம் போகும், இன்னொரு கால் இந்த பக்கம் போகும், கடைசியில் உங்களால் நிலையான தன்மையில் இருக்க முடியாது. ஸோ இதில் மட்டும் கட்டாயமாக 18ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுங்க, கவனமாக இருங்க. சரியா? நீங்கள் யார்கிட்டையும் ஐடியா கேட்காம உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யுங்க. உங்களுடைய புரிதல் இந்த வட்டம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. நம்முடைய ரிஷபராசி மாணவ செல்வங்கள் படிப்பை சூப்பராக படிக்க போகிறீங்க, நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் தான். இந்த மாதம் உறுதியாக ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தங்க நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா மீட்டுருவீங்க, அல்லது தங்க நகை வாங்கன்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக தங்கம் சேருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஆடி 18 தங்கம் வாங்குங்க, ஆடி பெருக்கில் தங்கம் வாங்குங்க. உறுதியாக இரட்டிப்பான தங்க பெருக்கு உங்களுக்கு ஏற்படும். சார் கடனில் தான் இருக்கோம், எப்படி சார் நாங்கள் சமாளிக்க முடியும், எப்படி வாங்க முடியும்னு நினைக்கலாம். உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கான மாதம். நீங்கள் ஒரு புரிதலோடு செயல்பட்டீங்கன்னா உறுதியாக தங்க நகை வாங்கிட்டேன்னு சொல்லி எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க, வாய்ப்பை நழுவ விடாதீங்க. உறுதியாக ஒரு சேமிப்பு என்பது இந்த மாதம் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை.